பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு என்னவென்றால், ரமலான் 28, 29, 30 ஆகிய இறுதி 3 நாட்களில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 5 திக்ர்கள் பற்றியது. இந்த 5 திக்ர்களையும் நீங்கள் ஓதி வந்தால், இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக பரக்கத்துடன் அமையும். 1. முதல் திக்ர் வல்லாஹுல் முஸ்தான். அர்த்தம்: அல்லாஹ் தான் உதவி செய்யக்கூடியவன். இந்த திக்ரை 3 முறை ஓதுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ்வின் உதவி தொடர்ந்து கிடைக்கும். இரண்டாவது திக்ர் இஸ்திக்பார். ரப்பிர்லி வலிவாலிதைய வலில் முமினீனா யௌம் யகூமுல் ஹிசாப். அர்த்தம்: யா அல்லாஹ், என்னையும் என் பெற்றோரையும் அனைத்து முஸ்லிம்களையும் மன்னித்துவிடு. இதையும் 3 முறை ஓதுங்கள். இதற்கு பிறகு கேட்கும் துவாக்கள் கபூலாகும். 3. மூன்றாவது திக்கர் அல்லாஹும்ம சல்லிம்னிலி ரமலான். அர்த்தம்: யா அல்லாஹ், இந்த ரமலானை எனக்கு சலாமத்தாக ஆக்கு, என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள். இதையும் 3 முறை ஓதுங்கள். 4. நான்காவது திக்ர் ஆயத்துர் ரிஸ்க். அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிப்பவன். அவன் நாடியவர்களுக்கு பறக்கத் தருவான். இந்த திக்ரை 3 முறை ஓதுங்கள். குறிப்பாக பணக்கஷ்டம் உள்ளவர்கள் அதிகமாக ஓதுங்கள். 5. ஐந்தாவது திக்ர் சலவாத். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின். இதை ஒரு முறை ஓதினால் கூட 10,000 முறை சலவாத் ஓதிய நன்மை கிடைக்கும். இதையும் 3 முறை ஓதுங்கள். இந்த 5 திக்கர்களையும் ரமலான் 28, 29, 30 இந்த 3 நாட்களிலும் தொடர்ந்து ஓதுங்கள். எந்த நேரத்திலும் ஓதலாம். துவா செய்யும் போது இந்த வருடத்துக்கு பரக்கத் கேளுங்கள், செல்வம் கேளுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள். இந்த 5 திக்கர்களையும் ஓதுபவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்து நமக்கு பரக்கத் நிறைந்த வாழ்க்கையை வழங்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.